இந்த உலகளவுமே மரத்தை அழுத்ததினால் மீண்டும் மரத்தை எப்படி பெற வேண்டும் என்று எனக்கு தெரியும். கூட்ட வரத்தை வாங்கிப்பியா? கூட்ட வரத்தை வாங்கிப்பியா? கூட்ட வரத்தை வாங்கிப்பா. கூட்ட வரத்தை வாங்க. என்னால் முடியும். உன்னால முடியுமா? என்னால் முடியும். அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? உனக்காக எப்படி இந்த மாநில மக்கள் அங்க பிரகாசனம் வராங்களே, வெயிலுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அது வேற என் மக்களுக்கு எங்கிருந்து தான் புத்தி வருதுன்னு தெரியல. சொல்றேன் தப்பா நினைச்சுக்க, வயசுல சின்னவன் தான். பூமி அனல இழுக்கக்கூடியதுதான், தண்ணி வேற ஊற்றி விடுவாங்க அப்பதான். ஏன்னா அம்மாவுக்கு வேலை போட்டுன்னு வரவங்க சூட்டில் நடக்கக்கூடாது, தண்ணி ஊற்றுவாங்க. இந்த தண்ணி தண்ணி பிடிச்சி கடைசிவோம் வருவாங்க, தண்ணி ஊற்றி விடுவாங்க. தண்ணி ஊற்றி விட்டாதான் உள்ள அடியில் இருக்கிற பூமியில் இருக்கிற உஷ்ணம் கூட இந்த இது குளிர்ச்சியானது அடி கீழே இறங்க இறங்க வெப்பம் அப்படியே மேலே ஏறும். சொல்லு, எதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க? ஏன் தண்ணி ஊற்றுறீங்க? உனக்காக மனித மக்கள் எப்படி அங்க பிரகாசனம் வராங்களோ அதே மாதிரி அங்கிருந்து வா. வேண்டாம் நாயனா, என்னால் முடியாது நாயனா. முடியாதா? முடியாது 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 முடியாத பேசுறா. செல்லி படுற பாட்ட பார். கடவுளா குமர்றீங்க கடவுளே, அவ படுற பாட்டா பார். எவ்வளவு கல்புரம் வளர்த்தனீங்க, கையை வெட்டி விடுவான். அடிப்படி சேத்திர போற மாடிய ஆத்தால பார்த்து சிரிங்கடா. நாதேஸ்வர் உடை நெஞ்சு பதித்தேனே, சங்கீதம் மலர் கொண்டு பாவம்
அவளை நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ண? மேல கூட்டினா சொன்னேன். மேல கூப்பிடுறான் தான். ஆமா, அவளை புட்டி ஏம்மா ஏன் உள்ளவா ஓ இங்க வா. ஏய், வாடா. ஆத்தாளா கூப்பிடுற ஆத்தாளா. ஏன்டா பையன் சூத்த குத்துக்கு நாய புண்ணாக்கி. ஏய், வா 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 வா. சத்தியமா இப்போ உன்னை அடிக்கிற அடி உன் ஒப்பனுக்கு கண்ணுல இருந்து தண்ணி ஊத்தணும்டா. ஆத்தாளுக்கு தண்ணி கொடுக்க சொன்னா செத்து போற நிலைமையில ஆத்தா தண்ணி குடிச்சு உயிரை காப்பாத்துறேன். காப்பாத்தலாமா? போ, போ. ஐயோ, ஐயோ. மாச மழை பொய்கின்னு வருதா? நாய் கட்சி நான் ஏன் நான் நடக்க போ. என் மனைவி இருந்தால் எப்படி இருக்கும் இந்த அரண்மனை? உங்க மனைவி மாசம் சுத்தம் பண்ணி தண்ணி வச்சு கோலம் போடுவாங்க. அப்படியே மழை 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 மழைன்னு இருக்கும். ஏய், அப்பேற்பட்ட வேலையை யார் செய்யணும்? மழைன்னா அம்மா தான் செய்யணும். எந்த அம்மா? யாருக்கு அம்மா? அந்த எப்படியோ செய்யணும். ஏய், என் வீடு எப்படி அசுத்தமாக இருக்கிறது? ஆகையால் இந்த வீட்டினை சுத்தம் செய்ய வேண்டும் என் அரண்மனை. சந்திரசேகரனா பாருங்க, உன்னுடைய அரண்மனையை நான் சுத்தம் செய்ய வேண்டும். முடியாது, 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 முடியாது. வச்சு கூட இருக்கும். அவன் காலையை ஒரு ஏமாந்தான். அது இல்லைங்க, காலையும் உடைப்பா அம்மா ஏன் முட்டி உடைப்பா முட்டிய மக்கள் எனக்காக ஒரு நேரத்துக்கு ஒரு அலங்காரம், ஒரு நிமிடத்துக்கு ஒரு பூஜை என 6 கால பூஜைகளுமே எனக்காக அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நீயோ ஒரு நரன் வரத்தை கொடுத்து விட்டால் உனக்காக நான் பழிவிடுதலை செய்ய வேண்டுமா? முடியாது.
மாட்டா சூத்த மாட்டாங்க அவர் தாங்க மாட்டாங்க வேற எங்க அடிக்கலாம்? ஏய், யாரை தாங்க மாட்டாங்க? நம்ம சொல்ற நீ பாவம் நக்கமா வச்சுக்கோங்க அண்ணா உன் தங்கை படாது வாழ்வருகின்றே கொடுத்தா அண்ணா காலத்து வெள்ளத்தால் திருமானே என் கண்ணீரில் வெள்ளத்து கரைகள் இல்லை கோலைகள் இன்னொரு குலைந்தனையா சுத்தம் செய்து விட்டேன். சும்மா வேடியே பொண்டாட்டி என் புள்ள சும்மா வருமா? கோடி ரூபாய் உள்ள கொட்டி கொடுத்தா வரும். யாருக்காக பலியிட்டேன்? என் தாய் இந்த செல்லிக்காக பலியிட்டேன். எல்லா வேலையும் நீதான். வீட்டை சுத்தம் செய்து விட்டோம். அடுத்தது என்ன வேலை செய்யணும்? முன்னாடி வேலை செய்யணும். எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது என்றாலே இவெல்லாம் ஒரு கடவுளா? இவனுக்கெல்லாம் கல்பனை ஆத்திரீங்களே எதுக்கு? வச்சு கொளுத்துறீங்களே எதுக்கு? பூசணிக்காய் சுற்றி ஓடிக்கிறீங்களே எதுக்கு? ஆடு வெட்டுறீங்களே எதுக்கு? ஒப்ப மூட்டு காய்ச்சி நீங்கள் சம்பாதிச்சிங்களா? நல்லதை கேட்டதை ஆகி தூண்டு வீட்டில் போடுங்கன்னா பணம் கொழுத்து போச்சுன்னு சொல்லிவிட்டு திருவிழா வச்சு சுற்றி முள்ளுலையும் கம்மியில் மாட்டி ஈஸ்ட்டு அடிச்சு எடுத்துன்னு வரீங்களே. இப்போ கேட்குறாரா? இப்போ கேட்குறாளோ? பணம் வீட்டில் இருந்தால் வச்சுக்கின்னு பிள்ளைங்களுக்கு நிலம் வாங்கி போடு, இல்லை கம்பளம் வாங்கி மாட்டேன், நகை வாங்கி மாட்டேன். இவளுக்கெல்லாம் கொடுக்குறியா? இவ்வளோ இவளுக்கு என்னன்னே தெரியாத அடுத்த வேலை செய்யறது. என் அக்கைகள், என் அக்கா, தங்கை, தவக்கை என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்களே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம். மார்கழி மாதம் வந்துச்சுன்னா போதும், பனி எவ்வளோ பனி பெய்யும். அந்த பனி என்று பாராமல் வெடியார் காலையில் 5 மணிக்கு போய் வீட்டு வாசல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு ஐயோ கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் எங்க அம்மா கோயில் எதிர்க்க வாசல்ல கோலம் போடணும்னு சொல்லி கொடுத்து பனி என்று பாராமல் உனக்காக மாவீர பஞ்சேசி மாவீரா கோலம் போடுகிறார்கள். மாநில மக்கள் உள்ளதானே பார்த்து உக்காந்துக்கிற ஒரு வார்த்தை, ஏமா பனியில தானே கோலம் போடுற, ஏந்து வீட்டுக்கு நான் போயாமான்னு ஒரு வார்த்தை ஏந்து வந்து சொன்னீங்க. இவ கடவுளா? கடவுளா? ஒரு மணியில கோலம் போட முடியுமா?
இறைவா நீ தந்த சோதனையோ இறைவா எனக்கு தந்த வேதனையோ இறைவா உனக்கு தெரியாதா ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா நீ தந்த துன்ப நிலை ஏன் எனக்கு இந்த நிலை சாணம் தெளித்து ஆசிரியை பச்சரிசி கோலம் விட்டு போட்டார். பச்சரிசி மாறினா நான் உன்னை கேக்குறேன், நியாயமா கேக்குறேன். உன் பொண்ணு மாசமாக்குது, உன் பொண்ணை எனக்கு வெட்டி பலி கொடுனா குடிப்பீங்க, கொடுக்க மாட்டேன்ல. எந்த ஒரு கடவுளாவது கேட்கலாமா? எந்த கடவுளாவது கேட்குமா? அப்ப இவ கேட்கறாள், இவ கடவுளா? அப்ப இவ கடவுள் தானே? இவளை பச்சியாருனா வாயை தண்ணீங்க போதான் சாப்பான். இவளை பச்சியாருனா வாயை தண்ணீங்க கீழே அடிக்கிறது மேல அடிப்பான். நீ அடிக்க யாரா என்னையா வா 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 உன்னை கேள்வியா இருக்கிற பணத்துக்கு முதல் தலைக்கு டை வாங்கி அடி, அப்புறம் என்கிட்ட பேசுவேன். எதற்காக அடிமைப்படுத்தினேன் தெரியுமா? இந்த நாட்டிலே வேலை ஆட்கள் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக தான் உன்னை கோரி மலையாளம் வந்து அதுக்கு கட்டுப்பட்ட சக்தி நீ என்று மறிந்து கொண்டு உன்னிடத்திலே வரத்தை வாங்கினேன். நீ கேட்கக்கூடிய வழிகளையும் தந்தேன். என்னுடைய வேலை 1000 வேலை நிலங்களில் நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? ஏர் உழுது பண்படுத்தி விளைவித்து நாற்று பிடிங்க நடுவு நட்டி அறுவடை செய்து மேல் தனியாகவும் பூமி தனியாகவும் வைக்கோல் தனியாகவும் தனி தனி இடத்திலே அனைத்து செய்வா. அதுவா 1000 வேலை நிலங்கள். உன்னுடைய 1000 வேலைகளை நான் உயிரை பண்படுத்தி உனக்காக அறுவடை செய்ய வேண்டுமா? ஒரு காலம் முடியாது, முடியாது, முடியாது. அதுக்குதான் என் பொண்டாட்டியா பலி கொடுத்தா. இதை செய்ய மாட்டேன்றா. கடவுளா 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 நீ கடவுளா சந்தர்சனா எனக்காக பலியிட்டேன் இருக்கிறது. எதற்காக உன்னுடைய மனைவி எனக்கு பலி கொடுத்தார்? எதற்காக? உனக்கு வேண்டிய வரம் வைத்தாக வேண்டும். இந்த ஈரல் உலகத்துமே அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காகவே எனக்காக நான் கேட்டதற்காக உன்னுடைய மனைவி பலி கொடுத்தார். பலி கொடுத்த நான் நீ கேட்ட வரத்தை நான் நடத்தி விட்டேன். இந்த மந்திர பிரமிற்கு என்ன வேண்டும் உரைத்தாய்? ஒரு ஆடல்களை ஆட வைக்கும், பாடல்களை பாட வைக்கும், தேடல்களை தேர்த்து வைக்கும், உடல்களை கூட்டு கூடு வைக்கும். இந்த வரத்தை தரக்கூடிய செல்வி உடையவளோ இந்த மந்திர பிரமிற்கு அடக்கம். உண்மைதான். இந்த மந்திர பிரமை யார் கரத்தில் இருக்கின்றது? உன்னுடைய கரத்தில். அப்படி எப்போது யாருக்கு அடிமை? நான் அடிமை. அடிமைக்கு போன்ற வேலை யார் செய்யணும்? நான் தான் செய்ய வேண்டும். என்னை காக்க வர மாட்டேன் அண்ணா. காக்கை திரகினீரே
உழுது பண்டெடுத்து அறுவடை செய்துவிட்டேன். பார்த்துக் கொண்டேனா தரம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளம் படைத்த இதே அன்னகரத்தை சேர்ந்த மோகன் டைலர் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள் இதோ விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அருவாப்பகை கிராமத்தை சேர்ந்த விமல்ராஜ் என்னை பாராட்டி ரூபாய் 100 செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் இரும்புலி கிராமத்தை சேர்ந்த விஜய்குமார் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியுள்ளார். அன்னாரது குடும்பம் ஆள் போல் தடித்து அருள்போல் வேறொன்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை பார்த்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அடியா சொல்லி பசி அடிக்கிறியா? பசி அடிக்கிறியா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சிறிதாக சேர்த்து வச்சாய நெல்மணிகள் அந்த நெல்லை குற்றி அரிசி தனியாகவும் பதிர் தனியாகவும் பிரித்து அந்த அரிசியை பொங்கி சாதமா வடித்து ஒரு நல்ல குழம்பு வச்சு ஆமா முடியாது. சாப்பிடுறீங்கன்னா எலி எடுத்து வந்து மேல வச்சு எலி அடி மாடு அடி நான் எலி பிடிச்சிட்டு கொண்டுறதுக்கு எப்படி போடணும்? எப்படி போடணும்? எப்படி போடணுமா? என் தலை மேல கொண்டு வந்து போலாம். தலை மேல போட சொன்னா தலை மேல போடுவா. நீதானே உன் தலையில் வைக்க சொன்னாய். வேண்டியா தலைவாளியால அறுத்துட மாட்டேன். அதை ஒழுங்கா நேரா போடுவோம். எடு வா. என் கையால ஒரு வேலை செய்ய மாட்டோம். எதுக்கு செண்டமா வெளியே போடு. தண்ணி ஊத்து. நான் ஊத்துறமா? தண்ணி இதுல ஊத்துறியா? இலையே விட்டு கழுவுங்களே. இதெல்லாம் செய்ய மாட்டியா? இதெல்லாம் செய்ய மாட்டா? இதெல்லாம் செய்ய மாட்டா? இதெல்லாம் செய்ய மாட்டா? இதெல்லாம் செய்ய மாட்டா? செய்ய மாட்டா? செய்ய மாட்டா? செய்ய மாட்டா? போடு. தண்ணி ஊத்து. ஏய் இலையில ஊத்தியா? இலையில ஊற்ற வேண்டுமா? இலையில ஊத்து. ஷாம்பு நார்லாம் போட்டு எடுத்தா தோசிடுற இப்ப இலையில தண்ணிய இப்படி செழிப்பாங்க பேர் ஊத்த மாட்டாங்க. ஊத்த போடி அந்த அலையை எடுத்து இதெல்லாம் யாரால இதெல்லாம் என்னால இந்த செவடியா கட்ட என் பொண்டாட்டி கொடுத்தல எனக்கு இன்னமும் இதுக்கு மேலே
வைக்கணும்னா ஒன்னு அள்ளி வைக்கணும். சும்மா கிள்ளி வைக்கிறாவ. அள்ளி வைடிய. பத்தாவது கொட்டிய. என்ன பண்ணுவ? ஊட்டியான மறந்தா பரவாயில்ல. என் பொண்டாட்டி ஊட்டியான மாச பண்ணி இதுக்கு பண்ணு இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். அன்னதான நான் படைத்தேன் கண்ண பெருமாளே அள்ளி வாயில போட்டுக்கிறான். சாம்பார கையில அள்ளி வாயில தெளிவி யாரு ஊத்திரியா? நான் படைத்தேன் பொண்டாட்டி உனக்கு நான் பலி கொடுத்துட்டாலும் கொடுத்துட்டேன். சத்தியமா ஒரு வேலையும் உனக்கு சொல்லி கொடுத்து செய்யறதாக எனக்கு தெரியாது. ஆமா ஒண்ணுமே தெரியாது. பலி மட்டுக்காலு என் பொண்டாட்டிக்காலு என் புள்ளியங்காலு நான் எதோ ஏமாந்தோம் உனக்கு தந்துட்டேன். அதிகா முறை கட்டி வச்சுங்க கையில. நடக்கவே நடக்காது. நான் சாப்பிடணும். எதுக்கு நான் சாப்பிடணும்? இங்க இருந்து பேசிச்சு இங்க இருந்து வாயில் எடுத்து போய் நான் எவ்வளவு கஷ்டமான வேலையை எவனா செய்வானா? இங்க இருந்து பேசணுமா? இங்க இருந்து என் வாய்க்கு எடுத்து போனோமா? அதுக்கப்புறம் நான் சாப்பிடணுமா? இந்த கஷ்டமான வேலையை நான் செய்வேனா? ஏய் ஊட்டி விடணுமா? அது எப்படி செய்ய வேண்டும்? ஆமா நான் வாயை பழந்துக்கிற மம்டி எடுத்துன்னு வந்து அடி வெட்டி போடு. அப்படியே பதமா ரவோண்டு வாயில கையில எடுக்கணும். எடுத்து இந்தமானு ஊட்டணும். இங்க வாடா செல்லிக்கு ஒழுங்கா தெரியல. உன்னை வச்சு நான் ஒரு எடுத்துக்காட்டேன்னு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு அள்ளி கொடுக்குறதா? நான் சாப்பிட்றது அந்த மாதிரி பாத்தியா பாத்தியா? அப்படிதான் செய்ய வேண்டுமா? அப்படிதான் செய்யணும். அமுதனை நான் படைத்தேன் கண்ண பெருமாளே
டேய் தம்பி ஏமா அவன் உட்கார சொல்லுங்க. அந்த பையா டேய் ஏய் குடியிட்டு மொத தண்ணி தர மூக்குல எல்லாம் சோறு ஏறி மூடிய சொல்லுங்க அடி குடடா ஐயா தம்பையா டேய் அவன மெட்ராஸ்ல கொத்தனார் கூட எதனா சித்தாள் வேலை எதனா செஞ்சுக்கிறியா? களை வாரி பூச மாட்டாங்க. ஒரு சோறு ஊட்டுறதுக்கு ஒரு அளவு திட்டுங்க தெரியா? நம்ம களை வாரி அடிக்க மாட்டாங்க. வாங்கிக்கோ நீங்க சொன்ன அது அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊட்டினாங்க. வாரி அள்ளி ஊற்றி வாரி அள்ளி ஊட்டுவா எஜமாண்டா சண்டை காப்பு வாடா உனக்கு அந்த வேலை படுத்தி விட்டேன். சாப்பாடு குடிச்சிட்டா மட்டும் போதும். அடுத்த வேலை என்னடி செய்யணும்? அடுத்த வேலை எனக்கு தெரியாது. அடுத்த வேலை எனக்கு தெரியாது. தெரியாது. அடுத்தபடியாக தாம்பலம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் வெற்றில பார்க்க போனீங்க, அது கூட செய்யாது. அது கூட சொல்லிட்டுமா உங்க மனைவி எந்த கொடுப்பாங்க? மனைவி தான் இன்னார் போறேன் சொல்லலாம். இன்னாரம் என் மனைவியாக இருந்திருந்தா ஓடி அந்த இருந்தாலும் வெத்தலை பாக்கி எடுத்து மடிச்சு என்கிட்ட கொடுத்துருப்பான். கொடுத்துருக்க மாட்டான். மடிச்சு என் வாயில வச்சிருப்பான். நீ சாப்பிடு. பக்கத்துல உட்கார வச்சு ஆமா மனைவி இல்லாத கொடுமை உங்ககிட்ட தாம்பூலம் கேட்டது சரிதான். தாம்பூலத்தை எடுத்து வந்து வாயில வைடியா? அது எப்படி செய்ய வேண்டும்? ஆமா, அது கூட நான் எடுத்து செய்யறேன். டேய், கையை எடுத்து வந்து வாய்க்கு நேரா நீட்டு நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி சொல்றேன்?
பார்க்க வைக்கிறான் கம்முனாட்டி புரி நீ புரிய வாடி 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 அலே மூடி வச்சிரு அம்மா எந்த புண்ணியம் அம்மா புள்ளைக்கு நீயே துரோகம் செய்யலாமா வெத்தலை பார்க்க போறதுக்கு சுண்ணாம்பு கேட்டா வண்டி சுண்ணாம்பு பாரி வைக்குது ஒரே ஒரு கடி தான் காட்சிங்கம்மா என்னடா பண்ண போற வெந்து போடா ஒரு அடியா தீத்து கட்டலான்னு முடிவு பண்ணியா உன்னை அடித்தோ எனக்கு கை கால் எல்லாம் வலிக்கின்றது ஆகையால் என் கை கால்களை உன்னுடைய கை கையை நான் பிடிக்க வேண்டுமா? ஒரு காலம் முடியாது. முடியாது முடியாது. என்னுடைய கரங்கள் எப்பேற்பட்ட கரங்கள்? நாதிரை காலத்திலும் பதிவு செய்யக்கூடிய கரங்க. என்னுடைய கரத்தால் உனக்கு பதிவு செய்ய வேண்டுமா? ஒரு காலம் முடியாது.
உனை காணும் திருக்காட்சி கண்டே
எப்பொழுது என்னையே கொல்ல துணிந்து விட்டாயோ உனக்காக பாமர மக்கள் எப்படி மடியேந்தி பிச்சை கேட்கின்றார்களோ அது போன்று நீ மடியேந்தி மண்டியிட்டு பிச்சை கேட்கிறீர்கள். என்ன உனக்காக இந்த பாமர மக்களிடத்து நான் மடியாட்டி பிச்சை கேட்க வேண்டும். ஆமாண்டி, வரத்தை அழித்து விட்டேன் என்று ஆணவத்தில் ஆடாது. வரத்தை அழித்தவளுக்கு வரத்தை எப்படி பெற வேண்டும் என்று எனக்கு தெரியும். பாமர மக்கள் எடுக்கவின் நாளுக்கும் நாங்கள் படியடைந்த காலம் போய் இந்த பாமர மக்களிடத்தில் நான் மடியாட்டி பிச்சை கேட்க வாரி வழங்குள்ள ஏ சண்முகம் ஐயாவுடைய சீனிவாச கலை குழு சார்பாக நன்றி. வணக்கம்.